வணக்கம் இந்தியா. வாரத்தின் கடைசி நாள் நமது பங்குச்சந்தைகள் கடைசி ஒரு 2 ஹவர்ஸில் நல்ல ஒரு விறுவிறுப்பான ஆட்டம்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 470 புள்ளிகள் அதிகரித்து 23,631.75 முடிவடைந்தது. அட்வான்சஸ் 2,272, டெக்லைன்ஸ் 357. மெயினாக ஸ்ட்ராங்கஸ்ட் சிங்கிள் டே கெயின் கிட்டத்தட்ட 2 மாதத்தில் இன்றைய தினம் நடந்திருப்பதை பார்க்க முடிந்ததுன்னு சொல்லலாம். மெயினாக க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் நன்கு விழுந்திருக்கு. கிட்டத்தட்ட $83 per பேரலாக இருக்கிறது. மேலும் டென்ஷன் பிட்வீன் யூஎஸ் அண்ட் ஈரான் ஒரு மாதிரி ஈஸாக இருக்கிறது. தென் ஸ்ட்ராங் பையிங் இன் ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ் ஒரு இன்வெஸ்டர் சென்டிமெண்ட்டை ஒரு மேலே நிலைநிறுத்தி சொல்லலாம். நிஃப்டி 50 இன்னைக்கு ஓப்பனிங்கே கேப் அப் மோர் தென் 250 பாயிண்ட்ஸ். பட் அந்த ஏர்லி கெயின்ஸை ட்ரிம் பண்ணினது ஒரு 12 மணி 1 மணிக்குள்ளே. ஸோ இன்ட்ராடேயில் 23,313.9 சேஃபர் அப்படின்னு டச் பண்ணினது. பட் எகைன் பையிங் மொமெண்டம் ஒரு ஸ்ட்ரெங்தன் டியூரிங் த ஆஃப்டர்நூன் செஷன் சொல்லலாம். ஸோ ஒரு ஷார்ப் ரேலி அக்ராஸ் செக்டார்ஸ், அதாவது ஷார்ட் கவரிங் இன்னைக்கு நிறைய பார்க்க முடிஞ்சது. ஸோ அதனால் நிஃப்டியும் ஒரு பெட்டராக போனதுன்னு சொல்லலாம். ஸோ பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஏப்ரல் 8, 2026 பிறகு இன்றைய தினம் நிஃப்டி 50ல் அதுமாரி ஒரு கம்ஃபர்டபுளாக 23,600 கிராஸ் பண்ணியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதுக்குள்ளே இன்றைக்கி பேங்க் நிஃப்டியும் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 2.97%, 3% கிட்டத்தட்ட ஏறி இருக்கு. பிக்கஸ்ட் கெயின் இன் த லாஸ்ட் 2 months. அதுமாரி இந்த மார்க்கெட் ஃபியர் காஜ்னு சொல்லுவோம் இல்லையா, வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ், அதுவும் இன்னைக்கு 5.73% வீழ்ச்சி அடைந்து 14.72 உள்ளது. மார்க்கெட் சென்டிமெண்ட்டும் இம்ப்ரூவ்டு. மெயினாக the progress towards the potential agreement between US and Iran and CNBC TV நியூஸ் படி பார்த்தோம்னா அண்டர்ஸ்டாண்டிங் the reopening of Straits of Hormuz அதை ஆரம்பிக்க போகிறாங்க. அந்த சாங்ஷன் ஆஃப் ஈரான் ஆயில் எக்ஸ்போர்ட்ஸுக்கும் வழிவகுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்திருக்கு. அதனால ஒரு சப்போர்ட்டிங் குளோபல் எனர்ஜி சப்ளைஸ். ஸோ இது ஆர்டிங் டு த ஆப்டிமிசம், யூஎஸ் பிரசிடென்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பிரேக் த்ரூ வித் ஈரான் த கண்ட்ரி அக்ரீட் நாட் டு பர்சியூ நியூக்ளியர் வெப்பன்ஸ் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. அதுவும் ஒரு வெரி பிக் பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். நான் சொன்னேன் ஏன் இதெல்லாம் ஒரு 2 நாட்குள்ளே முடியும் அப்படின்னா, அந்த ஹாக்கி மேட்ச் வேர்ல்டு ஃபிஃபா தான். ஸோ அதனுடைய இம்பேக்ட் தான் இந்த 2 நாளில் இவ்வளோ ஒரு ப்ரெஷரை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு ஆஸ் எ ஹியூமனிடேரியன் கிரவுண்ட் எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு see த கிரிக்கெட் ஃபுட்பால் மேட்ச். இந்த ஃபுட்பால் உலகிலேயே ஒரு பெரிய ஒரு த பெஸ்ட்டு பிளே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சர்டிஃபிகேட் வாங்கின மேட்ச்சு. அதனால தான் அப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு மொமெண்டத்தை குடிக்கிறது என்று சொல்லலாம். ஸோ மேலும் நம்மளுடைய அந்த ஈசிங் இன்ஃப்ளேஷனால் இம்ப்ரூவிங் இந்தியாஸ் மேக்ரோ எக்கனாமிக் அவுட்லுக், அப்புறம் ஆயில் ப்ரைஸஸும் சாஃப்ட்வேர் ஆகிறதுனால சென்டிமெண்டெல்லாம் இன்றைக்கி பெட்டராச்சு. ஸோ 10 செக்டார் இன்றைக்கி ப்ளஸ் ஆகிருக்கு, ஒரே ஒரு செக்டார் தான் மைனஸ். அது எதுனா ஐடி. ஸோ ரியாலிட்டி, ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அண்ட் பேங்கிங் ஒரு நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுன்னு சொல்லலாம். மேலும் துறைகளை பார்க்கும் பொழுது, இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பார்க்கும் பொழுது ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், பஜாஜ் ஃபைனான்ஸ், எல்என்டி, இண்டிகோ, டைட்டன் அண்ட் எல்லாம் ஏரிய பங்குகள். நெஸ்லே, ஓஎன்ஜிசி, டெக் மகேந்திரா, தென் எஸ்பிஐ லைஃப், டாடா கன்சியூமர் இறங்கிய பங்குகள். தங்கம் $1,568 அதிகரித்து 1,50,000, வெள்ளி $3,337 அதிகரித்து 2,42,990, க்ரூட் ஆயில் $256 குறைந்து 8,088 மணிமாய் கொண்டிருக்கிறது. நம்மளுடைய சிபிஐ டேட்டா இன்றைய தினம் வெளிவந்ததில் 3.93 வைசஸ் 3.48 இருக்கிறது. மேலும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேஜர் எல்என்டி இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.8% ஏறி, இந்த ஏன்னா மெயினாக மிடில் ஈஸ்ட் டென்ஷன்லாம் ஈஸாக இருக்குல்ல, அதனால் அது ஏறி இருக்குன்னு சொல்லலாம். பேங்கிங்கில் ஒரு ஸ்ட்ராங் பையிங்கை பார்க்க முடிஞ்சது. நிஃப்டி ஃபினான்ஷியல் இண்டெக்ஸும் கிட்டத்தட்ட 3% இன்னைக்கு ஏறி இருக்கு. இன்வெஸ்டர் சென்டிமெண்ட் இம்ப்ரூவ் ஆனதற்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா த கன்செஷனல் ஃபாரெக்ஸ் ஸ்வாப் ஃபெசிலிட்டி ஃபார் பேங்க்ஸ்
ஓவர்சீஸ் ஃபாரின் கரன்சி பாரோயிங், அது கொடுத்தது ஒரு பெரிய வரப்பிரசாதம். இது ரெண்டும் தான் அதை தூக்க வச்சதுன்னு சொல்லலாம். பிளாக் டீலை பொறுத்தவரை இன்ஃபோசிஸ், டிவிஎஸ் மோட்டார் அண்ட் சோழமண்டலம் ஃபைனான்ஸ். தென் இன்றைய தினம் 67 பங்குகள் 52 வீக் ஹை, 44 பங்குகள் 52 வீக் லோ, 133 பங்குகள் அப்பர் சர்க்கியூட், 57 பங்குகள் லோவர் சர்க்கியூட்டை டச் பண்ணி உள்ளது. அதுபோல் மிட் அண்ட் ஸ்மால் கேப்பும் இன்னைக்கு பெட்டராக ட்ரேட் ஆகிருக்குன்னு சொல்லலாம். நிஃப்டி ஃபியூச்சர் வெரி ஹை வால்யூம் டுடே, பட் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் எபோவ் ஆவரேஜ். நண்பர்களே, மார்க்கெட்டினுடைய அதர் விஷயங்களை அடுத்த 2 நாளைக்கு பேச வைக்கிறோம். இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.